சரா சண்ட பஞ்ச அதிபல சரா சண்ட பஞ்ச கோடி தேவர்கள் 47 ரிஷிகள் கடகந்தர்வ சித்தி வித்யாதன யாவத்தமார்களோ சந்தன் சரண் சர்வ சந்தன் அஞ்சாவது தேவர்கள் பயம் கொள்ளா முனிவர்கள் அஞ்சி கெஞ்சி தஞ்சமெந்திய தாழ்வார் பரதலிங்க பார்த்த பயாத்திடம் எனக்கு நான் வருவதற்கு முன்பாக வருவாய், சிம்மாசனத்தை எடுப்பாய், அலங்கரிப்பாய், என அமர வைப்பாய், வெண்சாமதி வீசுவாய், வருக வருக என வரவேற்பாய். இந்த காலம் கடந்து வந்த நோக்கம் காலம் கடந்து வந்த நோக்கம் ஒரு கால் வீக்கம் கடந்து வந்த நோக்கம் ஒரு கால் வீக்கமா வேற என்ன சொல்லுங்க ஆசை மீறி ஒரு செட்டு பூரி பெருத்த ஏறி ஓட்டுன
சாமி காலையில் வடகத்தை 3000 வாங்கி போகலாம். ஏன் காலையிலே அடிக்கிறாங்க? காலையிலே அடிக்கலாம், மதியானத்தில் அடிக்கிறாங்க. காலையில் அடிச்சாங்க, அதுதான் கேட்டான். அதுதான் கேட்டான். ஐயோ அடிச்ச 2 பேரும் ஓடி அந்த போட்டிருக்காரு மீனவன் சாரி. அங்க இருந்த மீன பூராமா மீன எத்தனை வாரி வீடு பூரா நாரி நாத்த நாரி ஓட்டிட்டு வர மாறி வாரி நிச்சயவாதா மூஞ்சில் பூணு மூயிட்ட காய் எங்கேயும் முடியாது. யா பூஜிரா ஐயோ யா பூஜிரா யா பூஜிரா மூயிட்டா யா பூஜிரா நிச்சயவாசம் முடிச்சான்னு பச்சை சொல்லிடுங்க. நிச்சயவாசம் வாத்தியாரே ஆமா சாப்பாட்டுக்கெல்லாம் உங்க தேடனா நீ காணா உண்மை. வாஜர கிழமை ஏதோ கோழி கறி அப்பளம் பாயாசம் சாப்பிடலாம் வைக்கிறாங்களே. சாப்பாடு அருமையா இருந்தது. எல்லாம் ஒழிச்சு ஒரு ஆச்சா மாடாவும் ஒழிச்சாரு ராத்திரி. இப்ப சாப்பாட்டுக்கு இல்லையேன்னு பார்த்தேன். ஆனா நீ காரி துப்புன பேரு இப்பதான் எனக்கு தெரியுது. என்னன்னு நீ காரி துப்புனியா? ஆமா. வச்சுட்டு நீ கல் அடிக்கிறது பீயத்துன்னு போயிருப்பியா? ஆறுமுகம் என்று செல்லக்கூடிய முயல் திருவாளர் மக்கள் விடுபந்தாளுக்கு அரியலூர் திருக்கை சேர்ந்த ஏபி நித்தியபாசன் சரா சந்தனாக வேணும் என்று இருக்கக்கூடிய எனக்காக முகுந்து 100 ரூபாய் அன்பு கடைக்காக செலுத்தியிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு ஆண்டவன் அனுகிரகம் பெற்று அம்மையின் அனுகிரகம் பெற்று நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு நலவுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வேன். நம்ம வணக்கம். நின்னபடியா நின்று அழகா கையை கட்டி கூத்து பார்த்துட்டா அடிக்கிற ஆளு காய்ச்சி பூரா உதவாங்க அழியறேன் ஐயா சிரிக்கிறார் பாராவரா. சரி, காலதாமதத்தின் காரணத்தை கேட்டேன். அதுக்கு தகுந்த பதில் நீ உரைக்கவில்லை. அடுக்குமுறைகளை திட்டி மேரி பூரின்னு சொன்ன இது என் மனமகிழ்வோடு இருக்கிறது. அந்த மாதிரி அடுக்குமொழி பேசணும். அதனால் மனமகிழ்ந்து அது மட்டும் தஞ்சை அவங்களுக்கு 5 காணி நஞ்சை 5 காணி நஞ்சை அதுல பயிர் செய்த பஞ்சு வித்து போன மிஞ்ச பட்டிக்கு விட போன செஞ்சுக்கு அங்க வித்துது வெள்ளரி பிஞ்சு அதுல வாங்கின 5 அது என் பல்லுல மஞ்சு கூட்டி விழுகும் போது வீடு குடும்பம் என் குச்சி இது எந்த இடம்? நம்ம கூத்தாவோட வந்த இடம். நாம் எங்கே வந்திருக்கின்றோம்? கூத்தாவோட வந்திருக்கின்றோம். நாம் என்ன செய்ய போகின்றோம்? நாடகத்தை முடித்து விட்டு காலையில் எழுந்தவுடன் முகத்தை தொடைத்து விட்டு தொடைத்ததும் தொடைக்காமலும் பாதி பவுடர் முகத்தில் இருக்கும் போது அகலாப்பு தாங்காமல் 200 ரூபாயா இருந்தாலும் கோட்டர் எங்க விற்குதுன்னு வாங்கி வர போறோம். உன் கையால நேற்று காலையில 6 மணில இருந்து கையாலே தொடல வேற ஒருத்தர் பூச்சி கொடுத்து நாம் எங்கே போக போகிறோம்? உட்காந்து மயிரம் கொடுக்க போறோம். சரியே, நான் யார் தெரியுமா? நான் யார்? நீ யார்? பாப்பாவை கேட்டேன், அதோட பாப்பாவை கேட்டேன். பாத்துக்கு நான் வர மாதிரி விரும்பி ஏன் மேல பாப்பாரு தெரியல. ஐயா, நீங்கள் யார்? எந்த ஊர்? உங்க பேர்? ஆனால் எனக்கு தெரிந்தால் நான் சொல்லலாமா?
சரி, உனக்கு எத்தனை தாய் எத்தனை தந்தை? மரியாதை கேட்டு போவோம். உத வாங்குவேன். இவ்வளவு நேரம் வந்து ஏதோ பேசுனீங்க விளையாடனா என்னமோ நான் என்னமோ இப்போ கடவுளுக்கு போற மாதிரி எத்தினி அப்பா எத்தினி அம்மான்னு கேட்குறேன். இந்த மாதிரி வேலை வச்சு வேற என்ன கேள்வி கேளு. உனக்கு எத்தனை தாய் எத்தனை தந்தை? ஒரே அப்பா ஒரே அம்மா தான். அப்படி போய் விளக்கமா சொல்லு. எனக்கு நான் அதிசய பிறவி. என்னதா அதிசய பிறவி? எந்த பிறவியா இருக்கட்டும், உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு என்ன கேட்கல. உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மா? எத்தனை அப்பா எத்தனை அம்மா? மானகட்டை சிரிப்பு. மானகட்டை சிரிப்புலடா. அதிசய பிறவினா ஐயா 3 தாய். என்னதா 3 தாய் 3 தாய் ஒரு அப்பா. மூஞ்சி புடிச்சு நான் காரி 3 அப்பா அது 3 தாய் ஒரே அப்பான்னு சொல்றேன். அம்மா 3 தாய் வகுத்துல எப்படி பிறந்திருக்கணும்? ஒரு தாய் வகுத்துல பிறக்கும் போது 9 மாதம் 8 மாதத்துல அறுக்குறாங்க கச்சி போட்டு கூட்டல் பெருங்கள் போட்டு எடுத்துறாங்க. என்ன விளக்குங்க எப்படிங்க போறீங்கன்னா அப்படின்னு நீ கேட்கணும். வருமுறை உரைத்தால் பெரும்பயிர்கள் மந்திரிக்காய் இல்ல பெரும்பயிர்கள். நீங்க எப்படி அது பிறந்தீங்க? தாய் எப்படி வரும்? ஒரு தந்தை எப்படி பிறகு? மகர தேசத்தின் மன்னன் யாரு? மரகத மன்னன். மரகத மன்னன். மகர தேசம் மரகத மன்னன். 2 மனைவிகள் அக்கா தங்கைகள். பொற்படி கற்பனி. கற்பனி பொற்பனி. இருவருக்கும் குழந்தை இல்லை. வெகு காலங்கள் குழந்தை இல்லாமல் வருங்கால வாரிசு இல்லையே, என்னை போன்ற ஒரு சிங்கம் பிறக்கவில்லையே என்று கவலைப்பட்டார். உடனே அவருக்கு ஒரு உத்தேசம் பிறந்தது. எங்கே சென்றோம்? கைலாயமலை சென்றார். கங்காதரனை குறித்தார். கருணபம் புரிந்தார். கங்காதரன் நேரிலே தோன்றவில்லை. யார் தோன்றிய தெரியுமா? சண்டை அபிஷேகர் என்று ஒரு முனிவர் தோன்றினார். ஐயா, நீ எதற்காக தபம் செய்கின்றாய்? எதற்காக இவ்வளவு கடுமையாக நீ வரம் கேட்கின்றாய் என்றார். ஈசனை குறித்து ஈசன் வருவார் நினைத்தேன், வரவில்லையே. ஈசனுக்கு தாசனா அவருடைய மகிமை எனக்கு கொஞ்சம் சித்தி விளையாடுகின்றது. என்ன வேண்டும் என்றார். ஐயா, பிள்ளை இல்லாத நான் தவிக்கின்றேன், தயங்குகின்றேன், புலம்புகின்றேன், கதறுகின்றேன், கத்துகின்றேன், தள்ளாடுகின்றேன். என் மனைவிகள் 20 மனிதக்கண்ணும் சிந்தையமாக இருக்கின்றார்கள் அப்படி என்று உழைத்தார். உடனே உனக்கு பிள்ளைதானே, இதோப்பா இந்த விருத்தைகளை 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த கனிக்கு பழுக்கும். இந்த பழத்தை நான் பிசிப்பேன், ஈசனுக்கு வைத்து படைத்து விட்டு, ஆனா இந்த கனி உனக்கு கொடுக்கின்றேன். இதை ஒரு மனைவிமார்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு கனியாக முழுசா சாப்பிடணும் தான் புள்ள. பிரித்து சாப்பிட்டா இது அபலட்சணமாக இருக்கும் என்று உரைத்ததும் என் தாய்கள் கேட்கவில்லை. அவர்கள் புறாமையால் பாதி பாதியாக பிரித்து புசித்தார்கள். அபலட்சணமாக ஒரு கண்ணு ஒரு காது பாய் மூக்கல பாதி வாயில பாதி ஒரு கை ஒரு கால். ஆமா, அவலட்சணமாக ஜனித்ததா என் தந்தை கோபம் கொண்டு என் தாய்மார்களை நான் நிறுத்தி இழிவுபடுத்தி நாரா சந்தி என்று சொல்லக்கூடிய நாரா சந்திலே அகலிகை அங்கே வீசிவிட்டார். எங்கள் குலதெய்வமாகிய சரதேவி சுற்றி வளர்ந்திருக்கின்றது. வரும்பொழுது நரவாட வீசி இருக்கின்றது. புசிக்கலாம் என்று பார்த்தால் இது பிளவாக இருக்கிறது, அவமானமாக. இதை இப்படி புசிக்க கூடாது என்று ஒன்றாக சேர்த்திருக்கின்றார். சேர்த்ததும் அம்மா விட்டேன். சரதேவியா உயிர் கொடுத்த உத்தம யாரு? சரதேவி. பால் கொடுப்பதோ தாய்தான். பசி குணம் அறிந்து பால் கொடுப்பார், நோய் குணம் அறிந்து மருந்து கொடுப்பதும் தாய்தான். அந்த சரதேவியார் உயிர் பெற்ற அம்மா வென்றனும் ஞானத்தால் யோசித்து சராசனுடைய பிள்ளை அரசாங்கத்திற்கு சொன்னான். அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைத்து என் தந்தை நாளொரு மேடையும் பொழுதுமாக சில கலையும் கற்றுக் கொடுத்து எனக்கு வாழ்வித்தை வில்வித்தை ஏனையேற்றம் குதிரையேற்றம் சகல கலையும் கற்றுக் கொடுத்து ஆசானத்திலே வீரனாக்கினார். என் தாய் இருவர்கள். யார்? பொற்பணி கற்பணி. இரண்டு தாய். உயிர் கொடுத்தது யாரு? அப்ப எத்தனை தாய்? 3 தாய். இதை விளக்கமா கேட்டியா? காரிமிஞ்ச குடும்பமானு கேட்டிய? என் குடும்பம் காரிமிஞ்ச குடும்பம். 3 தாய் உடனே எப்படின்னா 3 தாய் ஒருத்தர் அதிசய பிறவி என்று சொன்னேனே, அவமான சின்னமாக பிறந்து என்னை உயிர் கொடுத்த தாய் சரதேவி அம்பிகையாகிய ஆதிபராசக்தி. சரணன் சரண் சராசந்தன் என பெயர் சுட்டி என்னை அந்த குடும்ப கட்டி நடிக்கிட்டு கட்சி இந்த கட்டி நடிக்கி கட்சி
விட்டேனே அந்த சரதேவி இடத்தில் வரம் பெறப் போகின்றேன். யாரு வரம் தெரியுமா? எப்படி? யாருமே பெறாத வரம். எப்படி? அஷ்டமா சித்தி. அஷ்டமா சித்தி. ஆமா. உலகத்திலே வா என்றால் வர வேண்டும் தெய்வங்கள், போய் என்றால் போக வேண்டும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும். தெய்வம் அத்தனை எனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்றால் அஷ்டமா சித்தி வரத்தை பெற வேண்டும். சரதேவி எந்த சரதேவியால் உயிர் பெற்றேனோ அந்த சரதேவியை நான் வணங்கப் போகின்றேன். வரத்தை பெறப் போகின்றேன். நோய்க்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வா. கொண்டு வரேன். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. வாட்டும் அறிந்ததில்லை, தாயாரும் வழிபாடில்லை, தந்தை பார்த்ததில்லை, தாளாட்டி கேட்பதற்கு வாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தந்தமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தந்தமென வளர்ந்த தம்பி, கல்லாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி, கல்லாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி. முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். என்ன தம்பி கணக்கு தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை, என்ன தம்பி கணக்கு தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபத்துக்கும் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபத்துக்கும் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. சக்தி வந்து சமயமதினாரு அகிலம் போற்று மகிழ மாதாவே என் தாயே. ஓம் சக்தி. ஆஹா கூப்பிடம்மா உன் மகனை கொல்லிமாலை கூப்பிடம்மா உன் மகனை
தவம் இருக்கின்றாயோ அதே சரதேவியாகப்பட்டவள் உன்னுடைய கண் முன்னே நிற்கின்ற கண் விடுத்துப்பார். உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக நம்பி கண் திறக்கலாமா? நம்பிக்கையோடு கண் திறந்து பார். நான் காட்டிருக்கிறேனா? நிச்சயமா தாயே தாயே வந்த குறை ஒன்றுமில்லை தாயி. வாழ்வாங்க வாழ்கின்றே அரசமாக வாழ்வை அரசாட்சி செய்கின்றேன். எனக்கு வரம் வேண்டும். மகனே உனக்கு ஒரு வர வேண்டுமா? ஆமா. என்ன வர வேண்டும் கேட்கின்றேன். கொடுப்பாயா? என்ன வர வேண்டினாலும் தாய்க்கு தருகின்றேன். தாயே அம்மா இந்த கண்டதெல்லாம் அறியவனே நானால வேண்டும் 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 என் அம்மா என் தாயே அம்மா அடியே நானால வேண்டும் என் அம்மா என் தாயே என் எனக்கு செய்ய வேண்டும் வேண்டும் அது அவர் முற்றவள் எனக்கு செய்ய வேண்டும் வேண்டும்
கோடாரிகள், வர்ணவச்சம், வாழ்வாச்சம், சூரியவாச்சம், நாகவாச்சம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களால் அழியாமல் சித்தி பெற்று இந்த உலகத்திலே நீடூழி என் உயிர் வாழ வேண்டும் என்றால் அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்தி வரத்தை எனக்கு அருள்பாலிக்க வேண்டும். என்ன இவ்வரத்தினது வலிமை என்னவென்று அறியுமா உனக்கு? வரம் கொடுக்கின்ற இத்தாயாகப்பட்டவனே உன்னுடைய பாதத்திற்கு அடக்கமாக இருந்து ஏவ தேவதையாக இருக்க வேண்டும் என்ற வரங்களை கேட்கின்றார். தேவர் மூவர்கள் அனைவருமே இந்த வரத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரங்களை கேட்கின்றார். மகனே, இந்த வரங்களை உனக்கு தந்து விடலாம். ஆனால் இவ்வரத்தின் மகிமையை நீ உணர வேண்டும். ஆகவே மகனே, நான் கேட்பதை நீ எனக்கு தடையின்றி தருவேன் என்று சத்தியம் செய்தால் தாராளமாக தருகின்றேன். மாதா விளையாட மாற்றி வேண்டுமா? ஆதாய பந்தலிலே புழுவத்தில் கட்சி தரவா? பால்கடலே பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பாம்பின் சிறசில் உள்ள மாணிக்க வேண்டுமா? ஆழ்கடலிலே படிந்திருக்கக்கூடிய முத்து வேண்டுமா? ஏ மகனே, வெட்டி வந்து கொள்ளா என்று சொல்லுங்கள், கட்டி வந்து தருகின்றேன். வேங்கை என மாறுவே, வீரர்களை போடுவே என தாய்க்காக வெற்றியோடு கொண்டு வந்து தருகின்றேன். மகனே, 100 முடிசூடிய மன்னர்களை கொண்டு வந்து எனக்கு நரமேத ஏகமாக பெற்றதை நீ வளர்த்த வேண்டும். அந்த நரமேத ஏகத்திலே உதிரத்தில் நான் திளைக்க வேண்டும். அவ்வாறு கிடைத்தால் நீ கேட்ட வரத்தை உனக்கு தாராளமாக நான் தருகின்றேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 முடி சூழ்ந்த மன்னர்களை கொண்டு வந்து நரமேத யாகம் என்று சொல்லக்கூடிய நரவழியை கொடுத்தால் எனக்கு அஷ்டமா சித்தி வரத்தை அருள்பாலிப்பேன். இல்லை என்றால் இல்லை. இல்லை. சோதனை செய்கின்றாயா மகனே? வேதனை தருகின்றாயா? நான் முடிந்த வரையில் நீ எனக்கு கொண்டு வர வேண்டும். சக்தி திருபுரி விமலி கருமாய் எனக்கு சோதனை. சக்தி திருபுரி விமலி கருமாய் குமாரி சர்வரோகம் போது மொழியாரி ஒரு மன்னர்களோடு போர் புரிந்தாலே அவனுக்கு வெற்றியா எனக்கு தொழிலா என்று தெரியாது. 100 மன்னர்கள் என்றால் ஆட்சியாக கொண்டு வல்லவனுக்கு வல்லம் ஐயகத்தில் உண்டு. அதனால் எனக்கு சக்தியை திருக்கின்றேன். மகனே, தாயே, உனக்கு வேண்டிய பலங்களை தருகின்றேன். இதை பெற்றுக்கொள். வீர வாளாகப்பட்டதையும் வீர தாட்டையும் பெற்றுக்கொள். அதோ தெரிகிறது பார், வெண்குதிரையாகப்பட்டது. வெண்குதிரை அஸ்வம் என்று சொல்லக்கூடியது. அதன் மீது ஏறி நின்று எந்த நாட்டை நீ சென்றடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அதே நாளில் அந்த நாட்டை கொண்டு உன்னை அமர்த்துவேன். அவ்வாறு சென்று வா மகனே, சென்று வா, சென்று வா.
உள்ளே செலுத்தி 100 குடி சொந்த மன்னரை கொண்டு வந்து என் அன்னையாய சரதேவிக்கு உயிர் கொடுத்து உத்தமிக்கு நான் பலி கொடுக்கின்றேன் வருகின்றேன். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போராடம்மாயே ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போராடம்மாயே ஜென்மம் இது மாறாத சொந்தம். அதாவது என்னுடைய மருமகன் வடமகளின் அரசன் கம்சனுக்கு 2 பெண்களை கொடுத்தேன். அதாவது சுந்தரி நந்தினி என்று படுபாவியால் விளங்கக்கூடிய ஆயர்பாடியிலே வளர்ந்து வரக்கூடிய சோதாப்பையல் கம்சனை கொன்று நான் கொடுத்த பெண்கள் 2 தாலி எடுத்து விட்டார்கள். 99 பேர்களை சிறைபிடித்து விட்டேன். அன்னையாகிய சரதேவி கேட்டபடி 99 பேர்களை கொண்டு வந்து சிறையில் அடைத்து நரபலி கொடுக்க நினைத்தேன். ஆனால் ஒருவன் பாக்கி. அவன் யார்? தாலி எடுத்தானே கண்ணன், என் மகள் சுந்தரி நந்தினி என்று. அந்த கண்ணனை பிடித்து வந்து கொன்றுவிட்டால் 100 சமம். இப்பொழுது அவன் இங்கே இருக்கின்றான், என்ன செய்கின்றான் என்பதை கவனித்து அந்த கண்ணனை பிடித்து வந்து சரதேவிக்கு பலி கொடுத்து விட்டால் என் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். இப்பொழுதே கண்ணனை தேடுகின்றேன், வருகின்றேன்.